இயற்கை அழகு பொருந்திய யாழ்ப்பாண நகரம் தன்னகத்தே பல மதங்களை அடக்கியுள்ளது. பௌத்த ஆலயங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் இஸ்லாமிய மசூதிகளும் வானளாவிய கோபுரங்களைக் கொண்ட இந்து ஆலயங்களும் வழிபாட்டு ஸ்தலங்களாக அமைந்துள்ளன. நல்லைக்கந்தனின் தெய்வீக அருள்மேவம் திருத்தலம் அமைந்துள்ள பதிக்கு அருகாமையில் வரலாற்று பெருமை மிக்க சங்கிலி மன்னன் ஆட்சி செய்த சங்கிலியன் தோப்பு, சங்கிலியன் சிலை ஆகியன அமைந்துள்ளன. அம்மன்னனின் ஆட்சி செய்த காலத்தை நினைவு கூறும் முகமாக அரண்மனையின் முகப்பு வாயில் தோற்றம் வரலாற்று சான்றுகளை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அம்மன்னனின் மந்திரிமனை அருகில் அமைந்திருக்கிறது. அம்மன்னனால் வழிபட்டு வந்த சட்டநாதர் ஆலயம் சீர்குலைந்து சிதைவுற்று போன போதும் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு இன்றும் வழிபாட்டு ஸ்தலமாக அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் மேற்குப்புற வீதியில் அமைந்துள்ளதுதான் பாலகதிர்காம தேவஸ்தானம். இவ்வாலயம் 400 ஆண்டுகளுக்கு முன் தியாகராஜ ஐயரால் ஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது புதுப்பொலிவுடன் விளங்கும் இவ்வாலயத்தில் கதிர்காம வழிபாட்டி இங்கேயே வழிபடும் பக்தர்களுக்காக கதிர்காம முறைப்படி பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஆலயத்தின் அழகிய முகப்பு கோபுரமும் உள்வீதியில் ஜானை கூட்டங்களின் காட்சியும் முருகன் வேங்கை மரமாக நின்று வள்ளியை ஆட்கொண்ட காட்சியும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன. அதனை அடுத்து மாணிக்க பிள்ளையார் சன்னிதானம், விபூதிமலை, வள்ளிமலை, சரவண பொய்கையில் ஆறுமுகன் தோன்றிய காட்சி, அதனை அடுத்து கதிரமலை கந்தன் குன்றின் மேல் நிற்கும் காட்சி, வடக்குப்புற சுவரிலே காவடி எடுத்தல், கற்பூர சட்டி எடுத்தல் போன்ற காட்சிகள் பக்தர்களை பரவசம் கொள்ளச் செய்யும். இவ்வாலயத்தில் கதிர்காமத்தில் உற்சவம் நடைபெறும் காலத்திலேயே இதன் உற்சவம் நடைபெறுகிறது. தீர்த்த உற்சவத்தின் மறுநாள் ஆடிவேல் உற்சவம் வெகு சிறப்பாக யாழ்ப்பாண வீதியெங்கும் 3 நாட்கள் வலம் வரும் கலாச்சார நிகழ்வாக வருடம் தோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வுகளை பக்திபூர்வமாக தெய்வீக பாடல்களாக மகாவித்வான் சம்பாதீஸ்வரர் நாவண்ணா வீரமணியையர் அவர்கள் இயற்றியுள்ளார். அவற்றை யாழ்ப்பாணத்திலுள்ள சிறந்த இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் பாடியுள்ளார்கள். ஆலய நிகழ்வுகளையும் பாடல்களுடன் சேர்த்து ஒலி ஒளி இருவட்டாக திருஜி அற்புதன் அவர்களின் இசையமைப்பில் ஸ்ரீ பாலகதிர்காமனின் பக்தி பாடல் என்னும் பெயரில் குமார வெளியீடாக வெளியிடப்படுகின்றது.